தமிழக வெற்றி கழகத்திற்கு 19 மாவட்ட செயலாளர்களை கூடுதலாக நியமித்திருக்கிறார் விஜய். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளராக மேலும் 19 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த புதிய செயலாளர்கள் நியமனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியலில் மிக முக்கிய ஒரு நிகழ்வாக குறிப்பாக 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கின்ற அடிப்படையில் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அதன் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய எஞ்சிய மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர். குறிப்பாக அவர்களுக்கான இன்றைய நேர்காணல் என்பது பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. விஜய் நேரடியாக கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட உள்ள அந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் நேரடியாக அவர்களுடன் நேர்காணல் நடத்தினார். அந்த நேர்காணல் முடிந்த பிறகு தற்பொழுது எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 19 மாவட்டங்களுக்கும் தற்பொழுது இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், ஈரோடு, கடலூர், சென்னை, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, கோவை உள்ளிட்ட இந்த 19 மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார். தற்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தை முழு வீச்சில் செயல்படுவதற்கு ஏதுவாக இந்த மாவட்ட நிர்வாகிகளின் நியமனம் மிக முக்கிய ஒரு நியமனமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்து போராட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் நிகழ்வுகளை சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவில் மேற்கொள்ள இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.